ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக உடன்படிக்கை ஒன்றை முன்மொழிந்திருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா உடன்படிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஈரான் தன்னுடைய புதிய ஏவுகணை தொழில்நுட்பம் குறித்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஒரே ஒரு மிசைலிருந்து 80 வெவ்வேறு வெடிகுண்டுகள் பிரியும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுறதுனால அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே பெரும் பதற்றம் நிலவக்கூடியதையும் பார்க்குறோம். இந்த ஏவுகணை ஒரு மத மிசைல் போல செயல்படுது. அதாவது இலக்கை நெருங்கும் போது அதனுடைய வார்ஹெட் இருக்கு இல்லையா, அது தன்னிச்சையாக பிரிஞ்சு 80 சிறிய வெடிகுண்டுகளாக மாறும். 10 ஏவுகணைகளை ஏவுறாங்க அப்படின்னா, 10 மிசைல்ஸை ஒரே நேரத்தில் அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வான்பரப்பில் 800 தனித்தனி இலக்குகளை தாக்கக்கூடிய வெடிகுண்டுகளாக மாறும். அமெரிக்காவுடைய தாட், அதே போல் பேட்ரியாட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் இருக்கு இல்லையா, இது ஒரு நேரத்தில் சில குண்டுகளை மட்டும்தான் இடைமறிக்க முடியும். 800 பாகங்கள் ஒரே நேரத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த தற்காப்பு அமைப்புகள் செயலிழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இந்த தொழில்நுட்பம் ஈரானுடைய சில குறிப்பிட்ட ஏவுகணைகளில் பொருத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதில் ரொம்ப முக்கியமானது செஜில். இது 4000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய ஒரு மிசைல். திட எரிபொருள் மூலமாக இயங்குறதுனால இதை மிக வேகமாகவும் ரகசியமாகவும் ஏவ முடியும். மறுபிறப்பு அப்படின்னு பொருள்படக்கூடிய ரஸ்தாகிஸ் ஏவுகணையிலையும் இந்த தொழில்நுட்பம் கொண்டு வரப்பட இருக்குதா சொல்லப்படுது. இந்த மிசைல்ஸ் வெறும் தற்காப்புக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதல் ஆயுதம், அஃபென்சிவ் வெப்பன் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய அயன் டோம், அதேபோல் ஆரோ போன்ற அமைப்புகளை மீறி செல்லக்கூடியவை அப்படிங்கிறதுனால இஸ்ரேலும் தன்னுடைய வான் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் இந்த தொழில்நுட்பத்தை உளவியல் போர் அப்படின்னு சொல்லுது. அது பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு கடற்படை உயரதிகாரிகளோட ஆலோசனையும் நடத்திட்டு இருக்குது ட்ரம்ப் நிர்வாகம். ஈரானுடைய இந்த 80-in-1 ஏவுகணை தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அது வெறும் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னால், குறிப்பாக அமெரிக்க தரப்பிலிருந்து அப்படி சொன்னாலும், மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய தற்காலிக அமைதி அப்படிங்கிறது எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கு.